தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717. இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை கடகராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க இருக்கின்றோம். கடகராசி பொதுஜன தொடர்பு உள்ள ராசி, கற்பனை வளம் உள்ள ராசி, சபலம் பிடித்தவர் ராசி என்றெல்லாம் கூறுவார்கள். அதுவும் இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 8ல் சனி, அதாவது அஷ்டம சனி. என்னடா பண்ணுறது, எதை தொட்டாலும் தடை தாமதமாகவே இருக்குது, வாழ்க்கை துணையோட கொஞ்சம் போராட்டம் ஒரியாட்டமாகவே இருக்குன்னு நினைக்கலாம். அது கொஞ்சம் பக்குவமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. இருப்பினும் இந்த குரு பயிற்சி சித்திரை 17இல் 10ல் இருக்கக்கூடிய மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவது மிகப்பெரிய பொற்காலம் என்றே கூறலாம். ஒரு ராசிக்கு, குறிப்பாக கடக ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு வருவது மிகச்சிறந்த அற்புதமான காலம் என்றே அனுபவ ரீதியாகவே சொல்வேன். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேன்மையடையும், அதனால் சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும். அடுத்து ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பும் ஏற்படும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் இல்லாத நிலையில் இதுவரை அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்து ஆதாயம் அடையக்கூடிய பொற்காலம் என்றும் கூறலாம். உங்கள் ராசிக்கு யோக கிரகமாகிய செவ்வாய் இந்த வருட தொடக்கத்தில் சனியுடன் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அப்போ வைகாசி 19ஆம் தேதி அன்னைக்கு அவர் மேசத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த வைகாசி 19க்கு அப்புறம் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் தடையில்லாமல் நடைபெறும். என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும் செவ்வாய் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயம் உண்டு. குழந்தைகள் மூலமாக மேன்மை அடையக்கூடிய தன்மை வைகாசி 19க்கு பிறகு இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு சில பெற்றோர்கள் கடகராசிக்காரர்களாக இருந்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்ற கவலையில் இருந்தவர்களுக்கு தற்போது வைகாசி 19ற்கு பிறகு திருமணங்கள் கைகூடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பேர பிள்ளைங்களை என்ன நம்ம பார்க்கலையே அப்படின்னு ஏக்கம் துக்கம் அடைந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு வைகாசி 19ற்கு பிறகு நல்ல செய்திகள் உங்களை குளிர்விக்கும், சந்தோஷப்படுத்தும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது கன்னியில் இருக்கிறார். சிறந்த பலன்கள் உண்டு. அதாவது கற்றலின் கேட்டல் நன்று என்று கூறுவார்கள். நல்ல செய்திகளை கேட்டு உள்வாங்கி உபயோகப்படுத்தி கொண்டால் மேன்மையான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் 3ஆம் அதிபதியாகிய புதன் நீசமடைந்து 9ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே உண்மை சரி என்று நம்பி ஏமாந்து விட வேண்டாம். நுனிப்புள் மேய்ந்து கெட்டுவிட வேண்டாம். தீர்க்கமாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இந்த வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாகிய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறார். நிறைய பேர் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் அபரிதமாக உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்று இருந்து விடாதீர்கள். மொத்தத்தில் இந்த குரோதி வருடமும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை, நல்ல வசதிகளை, அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நலமும் பெறும். வாழ்த்துக்கள். நேயர்களே, நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717. வாழ்க வளமுடன்.